பிரியமான இறை உறவுகளே, இதோ காணொளி பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருமே நற்கருணை ஆண்டவர் இன்றைக்கே இந்த நிமிடமே ஆசீர்வதிக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. வல்லமையான இறை கிருபையில இந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியா வாழ்வீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. நம்புங்க, ஆண்டவர் உங்களை தொட்டுக்கொண்டே இருக்கிறார். தூங்கும் எரிமலையாய் இரு என்கிறார். சாதாரணமா பார்த்தா அது எரிமலை தான், ஒரு சாதாரண ஒரு மலை தான். ஆனால் அது வெடித்து சிதறுகிற பொழுதுதான் அதுக்குள்ள எவ்வளவு சக்தி இருந்திருக்கு. அது எப்படி மற்றவற்றை தன் வயப்படுத்துகிற ஆற்றல் அதுக்குள்ளே இருக்கிறது. அதன் அருகில் நம்ம செல்ல முடியாத அளவுக்கான சக்தி அந்த எரிமலையில் இருக்கிறது. தூங்கும் எரிமலையாயிரு. தவக்காலம் அப்படிதான் நான் பார்க்கிறேன். நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. பிளஸிங் இந்த ஈஸ்டர்ல இந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. ஏன் இன்றைக்கே இந்த ஆசீர்வாதத்தை உங்களோடு உன்னை சுற்றி இருக்கிற எல்லோரும் பார்ப்பார்கள். அப்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். தூங்கும் எரிமலையாயிரு. அந்த எரிமலை என்பதுதான் கடவுளாக பார்க்கிறேன். உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார். அது எந்த நிமிஷம் வெளியில் வரும் தெரியாது. எரிமலை எப்போ வெடிக்கும் தெரியாது, எப்போது வெளியில் வரும் தெரியாது. என்னைக்கு உங்களுடைய நாள் என்று தெரியாது. இந்த நாளாக கூட இருக்கலாம், இன்றைக்காக கூட இருக்கலாம். அபிஷேகமா ஆசீர்வாதமா இருப்பீங்க பிரியமானவர்களே, பிரியமான இறை உறவுகளே. அதுதான் இணைச்சட்ட புத்தகம் 23வது அதிகாரம் 14வது வார்த்தை உங்களுக்கு தருகிறேன். ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை காக்க உன் பகைவர்களை உன்னிடம் ஒப்படைக்கவும் பாளையத்துக்குள்ளே உலா வருகிறார். ஆண்டவர் நமக்குள்ளாக வந்துட்டே இருக்கிறாராம். உன் பகைவர்களிடமிருந்து உன்னை விடுவிக்க ஆண்டவர் சொல்றார் பாருங்க. ஆண்டவர் உன்னை காக்கவும் உன்னை பாதுகாக்கிறார். எனவே செபித்துக் கொண்டே இருங்கள். உங்கள் ஜெப உணர்வில் அதிகமா இருங்கள். இறைவனை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். அடுத்த வார்த்தை, உன் பகைவர்களை உன்னிடம் ஒப்படைக்கவும். யாரால் விழுந்தீர்களோ, யாரால் அழுது கொண்டிருக்கிறீர்களோ, யாரால் கவலைக்குள்ளாகி இருக்கிறீர்களோ, யாரால் வருத்தமாக இருக்கிறீர்களோ, ஆண்டவர் அவர்களை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன்றார். அவர்கள் முன்னாடி உன்னை வாழ வைப்பேன்னு சொல்கிறார். அவர்கள் முன்பாக நீ வாழ்ந்து காட்டுவாய் சொல்லுகிறார். உன்னிடம் உதவி வேண்டி அவர்கள் வருவார்கள். யார் உன்னை ஏமாற்றி விட்டு சென்றார்களோ அவர்கள் உதவி வேண்டி உன்னிடம் வருவார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப வாழ் உன் கோட்டில் இருக்கும். எங்களுக்கு தரலாமா வேண்டாமா நீ தான் டிசைட் பண்ண முடியும். பிரியமான இறை உறவுகளை, ஆண்டவரிடம் இன்னும் நெருக்கமாக வாருங்கள். அவர் விடுவிக்கிறார். வரணும். நம்ம தான் எப்படி அந்த ஊதாரி மகன் பூமையை எடுக்கிற தவக்காலம் முழுவதும் அந்த ஊதாரி மகன் அந்த அதிகாரத்தை வாசிச்சுக்கிட்டே இருங்க. லூக்கான செய்தி 15வது அதிகாரம் வாசிச்சு கொண்டே இருங்க. அது பேசிக்கிட்டே இருக்கும். அவன் பன்றிகள் மத்தியில இருக்கிறான் அந்த ஊதாரி மகன். அப்ப அவங்க அப்பாவை நினைச்சு பார்க்கிறான். இந்த பன்றிகள் தின்று மீதி இருக்கிறது கூட இவனுக்கு கொடுக்கறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஆனா என்ன அப்பா வீட்டுல எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பார்க்கிறோம். எவ்வளவு பிளஸ்ஸிங்கா இருக்கும், எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். நான் ஏன் இங்க கஷ்டப்படணும்? நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? நானும் கேட்கிறேன் உங்களை பார்த்து. நீங்க ஜெபித்தாலே விடுதலை ஆயிற்று. ஒருவேளை நடக்க தள்ளி போதா தொடர்ந்து ஜெபிங்க. பிளஸ்ஸிங் ஆசீர்வாதம் அபரிவிதமா இருக்குமே. உங்க வாழ்க்கையே உங்கள் ஜெபத்து மூலமா உங்க குடும்பமே மாறுமே. உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை, ஏன் உங்க வாழ்க்கை மட்டும், உங்கள் குடும்பமே மாறுமே. உங்களை சுற்றி இருப்பவர்கள் கூட அபிஷேகத்தை உணர்வார்கள். ஏன் செபிக்காம இருக்கிறீங்க? அப்பா அவன் பார்க்கறான், என் அப்பா வீட்டுல அப்படி இருக்கு. நான் என் அப்பா கிட்ட ஒரு அடிமையை போல போறேன். அவன் வரும்போது மகனா அப்பா ஏத்துக்கணும்னு வரல. நண்பர்களே, அண்டா புரிஞ்சுக்கோங்க. ஊதாரி மகன் கதையில லூக்கா செய்தி 15வது அதிகாரம் எடுத்து வாசிச்சு பாருங்க. நேரம் இல்லாததுனால நேரடியாக கதைக்கு மட்டும் போறேன். அவன் மகனாக வேணும் போல, அவன் அடிமையா இருக்கணும் தான் போறான். நான் உனக்கும் கடவுளுக்கு எதிராக பாவம் செஞ்சுட்டப்பா என்னை மன்னிச்சிருக்கன்னு போறான். ஆனால் அப்பா முதல் தரமான ஆடை அவனுக்கு தருகிறார். அப்பா எப்படி அப்பா மனசு பாருங்க, அவர் மனசு பாருங்க. முதல் தரமான ஆடையை தருகிறார். அவனை அடிமையாக அல்ல மகனாக ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒரு மிகப்பெரிய விருந்து படைத்து எல்லோருக்கும் படைக்கிறார். உன் நிமித்தமாய் இந்த உலகத்துக்கு விருந்து படைக்கப்படும். உன்னை உயர்த்தி பார்த்து இந்த உலகம் உன்னை பார்க்கும்படியா, உன் மூலமாய் அவரை அறியும்படியா ஆண்டவர் இன்றே செய்வார். நல்லா ஜெபிங்க. அவ்வளவு வல்லமையான இறைவன் இருக்கும்போது ஏங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறீங்க? ஏன் கவலையில இருக்கிறீங்க? ஏன் எதிர்காலத்து குறித்து அச்சத்தோட இருக்கிறீங்க? ஏன் பயந்துகிட்டே இருக்கிறீங்க? உங்க தொழில் மாறும், உங்க பிசினஸ் மாறும், உன் வாழ்க்கையே மாறும், உன் கடன் தொல்லை நீங்கும், உன் வீடு அபிஷேகமா நீ கட்டுவ, உன் தொழில் ஆசீர்வாதம், நீ நினைச்ச இடத்தை விட அபிஷேகமான இடத்துல உன் ஆண்டு குடியமர்த்துவார். நம்புகள் அன்பர்களே. அதுக்கு என்னன்னா, ஊதாரி மகன் மீண்டு வந்தான். அவன் பன்னிகள் மத்தியில இல்ல, அவன் படையல் மத்தியில வந்தான். அவன் ஆண்டவர் மத்தியில வந்தான். அவன் அபிஷேகத்தை தேடி வந்தான். அவன் ஆண்டவரை தேடி வந்தான். அவன் அப்பாவை தேடி வந்தான். உன் அப்பா இங்க காத்து கொண்டே இருக்கிறார். தேடி வாங்க. தினந்தோறும் உங்களை ஒப்பு கொடுங்க. Put yourself in prayer. உங்களை ஜபத்துல போடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அபிஷேகத்தை வல்லமை பார்ப்பேன். இந்த உலகத்துல அடியாயங்கள்லாம் உண்டுதான், இந்த ஏராளமான பிரச்சனைகள்லாம் உண்டுதான். அவற்றின் மத்தியில உங்களை அபிஷேகமா ஆண்டவர் உயர்த்துவார். பிரியமானவர்களே,
முழுமையா ஆண்டவர்கிட்ட வருவோம். அப்பா நன்றி, மீண்டும் முழுமையாய் வரணும் என்ற தவக்காலத்தில் சொல்லுகிற நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை தோடுங்க ஆண்டவரை. ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை. யாரெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள், என்னவெல்லாம் விண்ணப்பங்களாக கேட்கிறார்களோ அதை நான் நினைச்சதெல்லாம் சொல்லுகிறார் என்று நம்பிக்கையோடு யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அது அனைத்தையும் பெற்றுக்கொள்வார்களா இயேசு உங்கள் பெயரில் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாங்க. அன்று உங்கள் பெயரில் என் பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் வாழ்வார்களா. யாரெல்லாம் தினதோறும் இந்த காணொலி பார்க்கிறாரோ ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னவெல்லாம் கமெண்ட் மூலமா ஜெபங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார்களோ உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். நீங்க தோடுங்க, வழி நடத்துங்க. அன்று இயேசுசாமியின் பெயரில் அபிஷேகத்தை, வல்லமையை, ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள் அன்பர்களே. என்னால் மகிழ்ச்சியா இருக்கும். ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு ஆராதனை யூடியூப் மூலமா அனுப்புறேன். நீங்க நேரடியாக யூடியூப்ல நீங்கள் 3 மணிக்கு விடிய காலையில் பார்க்கலாம். தினந்தோறும் தவக்காலத்தில் 40 செயல்கள் என்று ஒவ்வொரு நாளும் ஒரு செயல்கள் ரீல்ஸ் அனுப்புறேன். விருப்பம் இருந்தால் ஒரு சேலஞ்சை எடுத்து அந்த செயல்களை நீங்கள் அன்றைக்கு செய்து பார்க்கலாம். ஏன்னா அனைத்தையும் இந்த யூடியூப் மூலமா நீங்க பெற்றுக்கொள்ளலாம். God bless you. Take care. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுசாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள், ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். இறைவன் உங்களோடு வருகிறார். அன்பர்களே, இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.